Hi hello to everyone. So இப்போ நம்ம இந்த வீடியோவில் அடுத்த நிஃப்டிக்கான டார்கெட்டை பார்க்க போகிறோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு நிஃப்டி எப்படியெல்லாம் மூவ் ஆக போகுது, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெவல் ஓகேங்களா. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெக்னிக்கல் பற்றி பார்க்கலாம். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் ரூல் பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் பேட்டர்ன். அகெயின் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் இருக்கு, லைக் பேட், கிராப், பட்டர்ஃப்ளை, அண்ட் ஏபி அண்ட் ஏபிசி. இப்போ நான் இதை பற்றி ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன். இதில் நான் ஒன்று மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சைபர் புல்லிஷ் பேட்டர்ன் ஓகேங்களா. இது டைப் ஆஃப் ஹார்மோனிக் பேட்டர்ன் தான். இது பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் பேட்டர்னுடைய இம்பார்ட்டன்ட் ரூல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும், லுக் லைக் திஸ் ரூல் ஓகேங்களா. இந்த ரூல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பேட்டர்ன் இந்த ரூலில் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணும். This one is purely based on Fibonacci retracement and extension ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா சம்திங் இந்த ஏபி ரூல் இம்பார்ட்டன்ட். இந்த ஏபி கண்டிப்பாக $38.2 and 61.8. இவ்வளோ தான் இது டெஸ்ட் ஆகணும். இவ்வளோ தான் இது ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவாங்க ஓகேங்களா. இவ்வளோ தான் இது டெஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிட்டு இட் வில் எக்ஸ்டெண்ட். இது ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் மீன் பண்ணுவாங்க. எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் ஆகலாம்னா சம்திங் 113 and 140 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் ஆகலாம் ஓகேங்களா. அகெயின் இந்த பிளேஸ்லேருந்து இட் வில் ஃபால் பேக் ஓகேங்களா. இது மாதிரி ஃபால் ஆகும்போது அகெயின் இட் வில் டெஸ்ட் திஸ் டூ இம்பார்ட்டன்ட் ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட். இவ்வளோ தான் டெஸ்ட் ஆகணும். இது மாதிரி டெஸ்ட் ஆச்சுன்னா தென் திஸ் பேட்டர்ன் வி கால்ட் அஸ் சைபர் புல்லிஷ் பேட்டர்ன் ஓகேங்களா. ஏன் இந்த பேட்டர்ன் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி. நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆக போகுது ஓகேங்களா. நிஃப்டி மட்டும் இல்லை, பேங்க் நிஃப்டியை கூட இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆக போகுது சரிங்களா. அது நான் இப்போ சார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. நவ் நிஃப்டி பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நிஃப்டிக்கு இம்பார்ட்டன்ட் திங் இதுதான் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. நிஃப்டி ரைட் as I told இதுதான் ஹார்மோனிக் சைபர் பேட்டர்ன். as per this rule, again ரூல் பற்றி ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ரூல் படி நிஃப்டி need to sustain this level. கண்டிப்பாக இந்த நிஃப்டி பார்த்தீங்கன்னா 15,515 லெவலை சஸ்டெயின் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணி ஆகணும். அப்படி ஹோல்ட் ஆச்சுன்னா தென் யூ கேன் மேக் தி ஸ்டாப் லாஸ் ஆஃப் 15,419 ஓகேங்களா. அகெயின் இந்த லெவலில் சிக்னல் கிடைச்சா மட்டும்தான் நம்ம இங்கே பை என்ட்ரியை கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஓகேங்களா. இன்கேஸ் இந்த பிளேஸில் கன்ஃபார்ம் ஆகாமல் விச் இஸ் நியர், இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கேயாச்சும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கே நம்ம பை என்ட்ரி போகலாம். எனிஹவ் the stop loss will be 15,419 மேலே ஹோல்ட் அப் ஆச்சுன்னா you can go for buy entry. இந்த லெவல் பிரேக் ஆகாமல் நிஃப்டி ஹோல்ட் அப் ஆச்சுன்னா then your target will be 15,700 and 15,800. இது பார்த்தீங்கன்னா only for positional target ஓகேங்களா. இந்த டார்கெட் மேபி ஒரு 3 or 2 days போகலாம், அப்படிலாம் ஒரு 1 week, இட் வில் டேக் சம் 1 week, மேபி இந்த வீக்கெண்டுக்குள்ளே இந்த மந்த்துக்குள்ளே இந்த டார்கெட் போக சான்சஸ் இருக்குது ஓகேங்களா.
இது வந்து நிஃப்டிக்கான சைபர் பேட்டர்ன் ரூல். ஸோ இதே நம்ம பேங்க் நிஃப்டியும் பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிஃப்டி மட்டும் இல்லை, ஆல்சோ பேங்க் நிஃப்டி கூட சேம் பேட்டர்ன் ஃபார்மேஷனாக இருக்கு. சி சேம் ஃபாலோ இருக்கு, லைக் சேம் retracement and follow all this rule. And here 34,215 is the important level. So இந்த level வரும்போது நீங்கள் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ நீங்கள் பை என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? இப்படி பை என்ட்ரி போகும்போது and you can fix the stop loss of 34,018 or 34,000. ஓகேங்களா? இன்கேஸ் இந்த லெவல் பவுன்ஸ் ஆகாமல் மேபி லைக் இந்த ரேஞ்ச் ஆஃப் 34,215 இதுக்குள்ளே கூட நம்மளுக்கு எங்கேயாச்சும் பை என்ட்ரி கிடைச்சாலும் பை என்ட்ரி போகலாம். பட் அகெயின் ஸ்டாப் லாஸ் வில் பி சேம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ இது மாதிரி இந்த லெவல் பிரேக் ஆகாமல் ஹோல்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் அப்கமிங் வீக் அண்ட் யுவர் டார்கெட் வில் பி 34,900 அண்ட் 35,300. இதுதான் வந்து உங்களுக்கான நெக்ஸ்ட் அப்கமிங் டார்கெட். ஓகேங்களா? அகெயின் இந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேபி 2 டேஸில் போகலாம், அப்படிலாம் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் ஃபார் ஒன்லி பொசிஷனல் டார்கெட். ஸோ இப்போ எல்லாமே நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பொசிஷனல். ஓகேங்களா? லைக் சம்திங் ஹியர் இது எல்லாமே வந்து பொசிஷனல் தான். அகெயின் இதுவும் பொசிஷனல் தான், இதுவும் பொசிஷனல் தான். ஓகேங்களா? இப்போ இன்ட்ரா டே பற்றி சின்ன ஐடியா பார்க்கலாம். திஸ் ஒன் இஸ் இன்ட்ரா டே ஆன் டுமாரோ. ஸோ டுமாரோக்கான இன்ட்ரா டே. ஸோ ஆல்ரெடி நான் டெக்னிக்காக அனலைஸ் பண்ணி இங்கே நான் டைரெக்டாக டீச் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ பிகாஸ் திஸ் டெக்னிக்கல் வில் பி டீச் ஆன் ட்ரைனிங். ஸோ ட்ரைனிங்கில் டீச் பண்ணுவோம். பட் நான் இங்கே டைரெக்டாக வந்து மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ இங்கே இம்பார்ட்டன்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஆன் இன்ட்ராடே பர்பஸ். ஓகேங்களா? திஸ் லெவல் இஸ் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். திஸ் 2 லெவல் ஆர் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். இந்த 2 லெவலுமே இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் தான். ஓகேங்களா? அகெயின் இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவலும் கூட ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அகெயின் இதை வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேலே வந்து நாளைக்கு போக வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? மேபி ரொம்ப லெஸ் பாசிபிலிட்டி தான் இதுக்கு பிரேக் ஆகிறதுக்கு. ஸோ இந்த 2 லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். திஸ் லெவல் வில் பி ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வியூ. ஸோ நாளைக்கான ஓவரால் இன்ட்ராடேக்கான வியூ. ஓகேங்களா? நான் இதிலே வந்து கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு சான்ஸ் எல்லாம் நாளைக்கு இருக்குன்னு. ஓகேங்களா? இப்போ எந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பெல்லாம் நாளைக்கு என்ட்ரியாக உங்களுக்கான சான்ஸ் எல்லாம் கிடைக்கணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாசிபிள் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாசிபிள். ஸோ இந்த பாசிபிள் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நிஃப்டி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனோட ஓப்பன் ஆகிருக்கு அரவுண்ட் திஸ் லெவல் ஆர் மேபி அரவுண்ட் திஸ் லெவல். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலில் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இந்த லெவல் வந்து ஹோல்டப் ஆக பாருங்கள். ஸோ இன்கேஸ் இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் ஹோல்டப் ஆச்சுன்னா தென் வி கேன் சி தி டார்கெட் ஆஃப் 15,585. இதுதான் வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுவும் பிரேக் ஆச்சுன்னா யுவர் டார்கெட் வில் பி திஸ். ஓகேங்களா? இது வந்து ஒன் பாசிபிள். இன்கேஸ் இதே பாசிபிளில் இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சப்போர்ட் ஆகலைன்னா இதுக்கு கீழே மார்க்கெட் போயிடுச்சுன்னா அகெயின் யுவர் டார்கெட் வில் பி 15,500, 510. ஓகேங்களா? அகெயின் இந்த லெவல் வந்து மார்க்கெட் வில் பி குட் பவுன்ஸ். கண்டிப்பாக இங்கேருந்து பவுன்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? திஸ் ஆர் தி 2 பாசிபிலிட்டி. எய்தர் இங்கே வந்து பவுன்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது, அப்படி இல்லைனா இங்கே வந்து பவுன்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ டிபெண்ட் அப்பான் டுமாரோ ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இந்த லெவல் ப்ரைஸ் ஆக்ஷன் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம என்ட்ரி வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? திஸ் ஆர் தி 2 பாசிபிள் டு டேக்கிங் பை என்ட்ரி. ஸோ இங்கே செல் என்ட்ரி எப்போனா இதுக்கு கீழே செல்,
இதுக்கு மேலே பை. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் இந்த பிளேஸில் பவுன்ஸ் ஆச்சுன்னா பை ஆகும். இன்கேஸ் 15,514 பிரேக் சப்போர்ட் ஆகாமல் கீழே போச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் செல் ஆகிட்டு அகைன் டார்கெட் வந்து இதுவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அகைன் இங்கே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பை என்ட்ரி போகலாம். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி சம்திங் ஃப்ளாட் ஓப்பனிங். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா 15,613 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா அகெயின் இந்த லெவல் மார்க்கெட் வந்து பிரேக் ஆகாமல் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த லெவல் பிரேக் ஆகலாம் அகெயின் மார்க்கெட் வில் பி ஃபால். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு எய்தர் சான்ஸ் டு டேக் சப்போர்ட் ஹியர், இங்கே சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா இங்கே வந்து சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது. இந்த பிளேஸில் சப்போர்ட் எடுக்க சான்ஸ் கம்மி தான். இன்கேஸ் இங்கே ஃபால் ஆச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் செல். இங்கே செல் போகலாம் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம். ஓகேங்களா. அண்ட் யுவர் டார்கெட் வில் பி திஸ். ஃபர்ஸ்ட் டார்கெட் 1 ஹியர் அண்ட் டார்கெட் 2 ஹியர். இதுவும் பிரேக் ஆச்சுன்னா இதுதான் வந்து டார்கெட், தேர்ட் டார்கெட். ஓகேங்களா. அப்படி இல்லைனா இங்கே பவுன்ஸ் ஆகும் மார்க்கெட். இங்கே பவுன்ஸ் ஆகிட்டு இட் வில் மூவ் லைக் திஸ். இது மாதிரி மார்க்கெட் வந்து சைட் வேல மூவ் ஆகும். ஓகேங்களா. இது வந்து தேர்ட் பாசிபிலிட்டியான என்ட்ரி. இப்போ இன்னொரு பாசிபிள் பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் ஸோ மார்க்கெட் இது பிரேக் ஆகிடுச்சுன்னா அட் மார்னிங் அகெயின் இது லெஸ் பாசிபிள் தான். மேபி அட் மார்னிங் வந்து இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அகெயின் இந்த பிளேஸ்லேருந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா யுவர் டார்கெட் வில் பி 15,700. இதான் வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட். அகெயின் இந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆக இட் டேக் சம் டைம், கண்டிப்பாக டைம் எடுக்கும். அகெயின் டேக் சம் சைட் மொமெண்டம் லைக் திஸ். இந்த பிளேஸ்லேருந்து ஃபாலோ ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ டிபெண்ட் அப்பான் பேட்டர்ன் ஃபார்மேஷன். அப்படி இல்லைனா இந்த பிளேஸ்லேருந்து பவுன்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இட் டிபெண்ட் அப்பான் லைவ் மார்க்கெட். எல்லாமே லைவ் மார்க்கெட் டிபெண்ட் பண்ணி தான். ஓகேங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பாசிபிளில் 2 திங். எதர் இங்கே பவுன்ஸ் ஆகிட்டு இந்த பிளேஸில் வந்து ஃபர்தராக ஃபால் ஆகும், அப்படி இல்லாமல் மறுபடியும் ஃபர்தராக அப் சைடில் மூவ் ஆகும். ஓகேங்களா. இது வந்து ஃபோர்த் பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி வில் பி சம்திங் லைக் திஸ். இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா தட் இஸ் கேப் அப். இது வந்து ஃப்ளாட் ஓப்பனிங். நான் லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணது ஃப்ளாட் ஓப்பனிங். ஃபர்ஸ்ட் 2 பாசிபிள் வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஓப்பனிங், இது வந்து கேப் அப் ஓப்பனிங். அகெயின் இந்த 2 பாசிபிலிட்டி கம்மி தான். ஸோ பிகாஸ் குளோபலாக பார்க்கும்போது இந்த பாசிபிலிட்டி வர சான்ஸ் இருக்குது, மேபி இந்த பாசிபிலிட்டி வர சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த பாசிபிலிட்டி வர சான்சஸ் கம்மி தான். பட் எனிஹவ் குளோபல் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் நாளைக்கு வந்து கேப் அப் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. அப்படின்லாம் வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் ஆர் கேப் டவுன் ஓப்பனிங். பட் எனிஹவ் நீங்கள் இன்ட்ராடேயில் கரெக்டான பாயிண்ட் நம்ம என்ட்ரி பண்ணலாம். ஸோ டிபெண்ட் அப்பான் ப்ரைஸ் ஆக்ஷன். சப்போஸ் இன்கேஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே வந்து ஃபாலோ ஆக சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் 15,700 வந்து ஹோல்ட் அப் ஆகலாம், கண்டிப்பாக இது வந்து ஃபாலோ ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த பிளேஸில் வந்து ஸ்ட்ராங்கான ஹோல்டிங் இருந்தால் ஸோ இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் ஹோல்ட் அப் ஆச்சுன்னா அகெயின் வி கேன் சி தி டார்கெட் ஆஃப் 15,715 அண்ட் 718. இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி கம்மி தான் அட் மார்னிங் டைம். ஓகேங்களா. இது வந்து ஓவரால் 5th பாசிபிலிட்டி. ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் either the market will take support here or else support here. ஓகேங்களா. அப்படிலாம் இங்கே வந்து ஃபாலோ ஆகும், இந்த பிளேஸ் வந்து ஃபாலோ ஆகும். இதை வந்து இதுக்கு கீழே ஃபாலோ ஆக சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஃபாலோ ஆக சான்சஸ் கம்மி. மேபி குளோபலாக ரொம்ப வீக்காக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு கீழே வந்து ஃபாலோ ஆகும். இது வந்து பாசிபிலிட்டி கம்மி தான். பட் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகலாம், இங்கேருந்து பவுன்ஸ் ஆகலாம். அப்படிலாம் இங்கே ஃபாலோ ஆகிட்டு இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும், சம்திங் லைக் திஸ். இங்கே ஃபாலோ ஆகிட்டு இப்படி பவுன்ஸ் ஆகும் மார்க்கெட். ஸோ இதான் வந்து சிம்பிள். இங்கே தான் வந்து 2 பவுன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. தட் இஸ் 2 சப்போர்ட் இருக்குது மார்க்கெட்டில். அப்படின்னா அகெயின் இந்த பவுன்ஸ் ஆச்சுன்னா அகெயின் இந்த பிளேஸ் வந்து சைடு மூமெண்டம் ஆகும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இது பிரேக் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் மேலே மூவ் ஆகும். ஸோ இது மாதிரி மூவ் தான் நாளைக்கு இருக்கும். ஓகேங்களா. நான் சொன்ன மாதிரி
ஸோ கேப் டவுன்னா இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்கும், ஃப்ளாட் ஓப்பனிங்னா இந்த மாதிரி பாசிபிள் இருக்கும், கேப் அப்னா இந்த மாதிரி பாசிபிள் இருக்கும். ஸோ நம்ம இந்த 2 பாசிபிலிட்டி தான் கம்மி அண்ட் ஆல்சோ திஸ் பாசிபிலிட்டி டூ ஹை, இங்கே பவுன்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிபெண்ட் அப்பான் ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி படி தான் நம்ம என்ட்ரியை போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ராடே ஃப்ரெஷ் என்ட்ரி, ரைட்? ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அகெயின் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டோன்ட் டேக் எனி ட்ரேட். ஓகேங்களா? ஜஸ்ட் லேர்ன், அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் போகலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் ஒன் நிஃப்டிக்கான வியூ. இதே நீங்கள் பேங்க் நிஃப்டியும் வியூ பண்ணலாம். ஓகேங்களா? மேபி இன்னைக்கு டைம் தான் நான் பேங்க் நிஃப்டி அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லை இங்கே டெலகிராம் சேனல் இருக்குது லிங்க்கில். ஸோ ஜஸ்ட் யூ கேன் டெலகிராம் சேனலில் போய்ட்டு நீங்கள் பேங்க் நிஃப்டிக்கான இம்பார்ட்டன்ஸ் லெவல், தட் இஸ் இன்ட்ராடேக்கான இம்பார்ட்டன்ட் லெவல் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அகெயின் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அகெயின். ஸோ இந்த சேனலில் டெய்லியும் வந்து இன்ட்ராடேக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து அப்டேட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் வில் சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.